எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது 2017ஆம் ஆண்டு பகுதி 1Bயில் வந்த பங்கு லாப கேள்வி. நாங்களே இந்த பங்கு சந்தைகள் தொடர்பான வினாக்களை செய்யல. இப்போ பெரும்பாலானாக்களுக்கு இப்படி எண்ணம் ஒன்று இருக்கும். அதாவது இந்த கேள்வி இப்படியே கண்டுபிடிச்சா சரி, எழுதுனா சரி, அதோட போதும் பாட்டு. அப்படி இல்லை பிள்ளைகள். நாங்கள் ஒரு வினா செய்கிறோம்னு சொன்னால், ஒரு வினா செய்கிறோம் என்றால் அதே மாதிரி இன்னும் ஒரு வினா கேட்கப்படும் போது அது தொடர்பான சகல விடயங்களுக்கும் நாங்கள் விடையளிக்கிறதுக்கு ஏற்றாற்போல் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும். அதுதான் ஒரு வினா செய்கிறதுக்கான நோக்கம். ஒரு வினா செய்தலைன்னா அதுதான். ஒரு வினாக்கு நாங்கள் விடையளிக்கிறோம், ஒரு தினம் அந்த கேள்வி செய்து பார்க்குறோம்டா என்ன அர்த்தம் என்றால், இதை போல எங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்தால் நாங்கள் அதுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா, அதுதான் கேள்வி செய்து பார்க்குறேன்னு சொல்கிறது. அதுதான் கேள்வி செய்கிறேன்னு சொல்கிறது. இப்போ தனியாக விடையை மட்டும் எழுதுறேன்னு சொன்னால் அது கேள்வி செய்து பார்க்குறது இல்லை பிள்ளைங்க. நான் சொல்கிறது விடை எழுதுறேன்ட்டு. அதாவது கேள்வி செய்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதை போல் இன்னொரு வினா வருமா இருந்தால் அதுக்கு நாங்களாக விடை எழுதக்கூடிய மாதிரி சில விடயங்களாக அறிஞ்சு கொள்வது தான் வினா செய்தால் கேள்வி செய்கிறேன்னு சொல்கிறது. சரி, நாங்கள் இந்த பங்கு சந்தைகள் தொடர்பான வினாக்களை செய்கிறோம்னு சொன்னால் சில வசனங்கள், சில சொற்கள் எங்களுக்கு தெரியும். முதலாவது பங்குகள் என்றால் என்னென்னு தெரியணும், சந்தை விலை என்றால் என்னென்னு தெரியணும், பங்கு லாபம் என்றால் என்னென்னு தெரியணும், மூலதன லாபம் என்றால் என்னென்னு தெரியணும். மூலதன லாபம் போலவே மூலதன நட்டம் வரலாம். சரி, இப்போ பங்குகள் என்றால் என்ன? சிலபஸ் மாதிரி 2016ஆம் ஆண்டு சிலபஸ் மாதிரி பங்குச்சந்தை தொடர்பான பரவலான ஐடியா இல்லாட்டியும் இப்போ 2025ஆம் ஆண்டு பங்குச்சந்தையில் எங்கேயோ நிற்கிது பிள்ளைகள். பெரும்பாலான வணிகர்கள், வியாபாரிகள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எப்படி கோடீஸ்வரராக இருக்கிறாங்கன்னுட்டா அவங்க தங்களோட காசை முதலீடு செய்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சில ஆட்கள் நகைகள், காணிகளில், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க வியாபாரத்தில் பங்குகளை வாங்கி ஒரு கம்பெனியில் வளர்ச்சியில் தாங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பங்குன்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி உண்டோ, சின்ன ஒரு வணிக நிறுவனம் உண்டு, வணிக நிறுவனம் வந்து தங்களுக்கு தேவையான ஒரு பணத்தை முதலீட்டை, தங்களுக்கு தேவையான காசை, தங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான காசை ஒட்டுமொத்தம் தாங்க செலவழிக்கலாது. நிதி வந்து ஒரு ஆள்கிட்டே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்டே இருக்காது, பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் தான் காசு நிறைய இருக்கும். அப்போ என்ன செய்தாங்கள்ட்ட தங்களோட தேவையான முதலீடை வந்து அவங்க சிறிய பகுதிகளாக பிரித்து, பங்குகளாக பிரித்து, அதான் பங்குன்னு சொல்கிறது, சிறிய பகுதிகளாக பிரித்து விற்பார்கள். எங்கே விற்பார்கள்? சந்தையில் விற்பார்கள். எந்த சந்தையில்? பங்குகளை விற்கிற சந்தை, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே விற்பினம். அப்போ அதை வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் முகவர்களூடாக தான் போய் வாங்கலாம். நாங்கள் போயிட்டு நேரடியாக வாங்குறேன்னு இல்லை, ஆன்லைனூடாக வாங்கலாம். அல்லது பங்குச்சந்தை தொடர்புபட்ட முகவர்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் பங்குகளை வாங்கிக் கொள்ளலாம். அது 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, 20 ரூபாவாக இருந்தாலும் சரி, 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பங்குகளை கொள்வனவு செய்ய முடியும். பங்கினுடைய இந்த விலைக்கு ஏற்ப கொள்வனவு செய்ய முடியும். அதுதான் சந்தை விலை. பங்கொன்றின் சந்தை. உதாரணமாக டயலாக் எக்ஸ்ட்ரா கம்பெனி என்ன செய்யுது, தங்களுடைய பங்குகளை வந்து பங்கு சந்தை விற்கிறாங்க. எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 200 ரூபா பங்குகளாக பிரித்து விற்கிறார்கள். அப்போ 200 ரூபா படி 10 பேர் வாங்கினா அந்த கம்பெனிக்கு 2000 ரூபா காசு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். சரிதானே? அது ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் 20,000 ரூபா போகும். இவ்வாறாக கம்பெனிக்கு காசு போய்கொண்டிருக்கும். ஆக்கள் அந்த சந்தை விலைக்கு ஏற்ப அந்த பங்குகளை கொள்வனவு செய்வதால் டயலாக் கம்பெனிக்கு அந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நடத்துறதுக்கு அப்படி தேவையான பணம் அங்கே கிடைக்கும். பங்கு லாபம் என்று சொல்கிறது, இப்போ டயலாக் கொண்ட கம்பெனியில் ஒரு பங்கு எவ்வளவு? 200 ரூபா. அப்போ ஏ என்ற நபர் என்ன செய்கிறாருன்னா அந்த கம்பெனியில் போயிட்டு 200 ரூபா பங்குகளில் ஒரு பங்கு வாங்குறார். ஒரு பங்கு தான் வாங்குறார். அந்த ஒரு பங்கு வாங்கி வச்சிருக்கிறார். அந்த ஒரு பங்கிற்காக ஒரு வருட முடிவில் அந்த டயலாக் கம்பெனி அவருக்கு ஒரு காசு கொடுக்கும். இதேன் தங்களோட பங்குல வாங்கி வச்சிருக்கிறாரே, பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த ஏ என்ற நபருக்கு அந்த டயலாக் கம்பெனி செய்யமெண்ட்டால் அவருக்கு பணத்தை கொடுக்கும். அது ஒரு பங்கிற்கு கொடுக்குற பணம். ஒரு பங்கிற்கு அவர்கள் ஒரு 10 ரூபாவோ அல்ல 5 ரூபாவோ 7 ரூபாவோ கம்பெனி மாறுபடும். ஒரு பங்கிற்காக அவ்வளோ காசு கொடுப்பாங்க. அந்த பங்குகளை வச்சிருக்கிற காலம் வரைக்கும்
ஏ என்ற நபர் அந்த ஒரு பங்கை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு வருட முடிவில் அந்த ஒரு பங்கிற்குரிய பணம் கிடைக்கும். ஒருவேளை இவர் 5 பங்குகளை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு பங்குக்கு 10 ரூபா, அப்படி 5 பங்குக்கு எவ்வளவு காசு? 50 ரூபா பணம் ஒரு வருட முடிவில் அவருக்கு கிடைக்கும், ஏ என்ற நபருக்கு கிடைக்கும். கொஞ்ச காலம் போக என்ன செய்கிறார்? பார்க்குறார், டயலாக் கம்பெனி இந்த பங்குகளின் விலை சந்தையில் உயர்வாக இருக்கிறது. 200 ரூபா விற்ற பங்கு இப்போ 2025 ஆண்டு பார்க்க 200 ரூபாவாக இருந்த பங்கு 2030 ஆண்டு பார்க்கும்போது 220 ரூபாவாக அதிகரிச்சிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? தன்னிடம் இருந்த அந்த ஒரு பங்கையும் என்ன செய்கிறார்? 220 ரூபாவுக்கு சந்தையில் விற்பனை செய்கிறார். அவர் வாங்கினது எவ்வளோசுக்கு வாங்கினவர்? 20 ரூபாவுக்கு வாங்கினவர். ஒரு பங்கு தான் வாங்கினவர். அந்த ஒரு பங்கையும் 220 ரூபாய்க்கு விற்கிறபடியால் மேலதிகமாக அவருக்கு எவ்வளோ காசு கிடைக்குது? 20 ரூபா மேலதிகமாக கிடைக்கிறது. 220 ரூபா கிடைக்கிறது. அவர் கொடுத்து வாங்கின காசு 200 ரூபா. ஆகவே 20 ரூபா அவருடைய மூலதன லாபமாக வரும். அவர் மூலதன லாபம் எப்போ வரும்? அவர் தன்னிடம் இருக்கிற எல்லா பங்குகளையும் விற்பனை செய்துவிட்டு வியாபாரத்தை விட்டு விலகும் பொழுது அவருக்கு மூலதன லாபம் கிடைக்கும். அது மூலதன லாபமாகவும் இருக்கலாம், அது மூலதன நட்டமாகவும் இருக்கலாம். 200 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஒருவேளை அந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சி அடைந்து 180 ரூபாவாக மாறினால் 2025 ஆண்டு 200 ரூபாவாக இருந்த பங்கு ஒன்றின் விலை 2030 ஆண்டு 180 ரூபாவாக குறைவடைந்தால் அவர் தான் வாங்கின காசை விட 20 ரூபா குறைத்துத்தான் விற்பனை செய்ய வேண்டும். ஆகவே அவருக்கு 20 ரூபா நட்டம் ஏற்படும். ஆகவே மூலதன நட்டம் எவ்வளவாக இருக்கும்? 20 ரூபாவாக இருக்கும் மூலதன நட்டம். இதுதான் பங்குச்சந்தை தொடர்பான ஒரு பேசிக் ஐடியா. இதை வச்சுக்கொண்டு நாங்கள்ட்ட கேள்வி கேட்பினோம். இப்போ பிள்ளைகள் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் பங்குச்சந்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இருந்தால் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதன் மூலம் நாங்கள் பல லட்சம் பணத்தை செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது பெருசாக போய்கொண்டிருக்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் போகிற விஷயம் இதுதான். ஷேர் மார்க்கெட்டும் அடுத்த ட்ரேடிங்கும் போகுது. நாம் இன்னும் என்ன செய்கிறோம்? தொழில் சென்று இருக்கிறோம். என்ன செய்து தான் சொல்கிறேன். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ அந்த 2017 ஆண்டுக்கு அந்த வினாவை நோக்குவோம். ஒரு இலகுவான ஒரு வினா தான் பிள்ளைகள். சரி, வினாவுக்கு வருவோம். வருணனிடம் கம்பெனி ஏயின் 100 பங்குகள் இருந்தன. வருணன் என்ற நபர்கிட்ட 100 பங்குகள் இருக்கிறது. அதாவது கம்பெனி ஏயிடம் 100 பங்குகள் வச்சிருக்கிறார். ஒன்று நீங்கள் கேள்வி எழுதிக்கு என்ன செய்யணும்? தரவுகளை குறித்து கொண்டு போக வேணும், அல்லது கேள்வி முழுக்களையும் வாசித்து கிரகித்தலை வைத்து கொள்ள வேணும், அல்லது கேள்வி பேப்பர் மேலே நீங்கள் கீழே எழுதி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அது பார்வையில் கேள்வி பார்வையில் இருக்கணும் பிள்ளைகள். அப்போ தான் நாங்கள் கேள்வி செய்யலாம். நிதியாண்டின் தொடக்கத்தில் அவர் அப்பங்குகளில் 40ஐ ஒரு பங்கு ரூபாய் 210 வீதம் விற்றார். 100 பங்கு இருந்தது, 40 பங்கு என்ன செய்கிறார்? விற்கிறார். அதுக்கும் ஒரு பங்கு 210 ரூபாய் வீதம் விற்பனை செய்கிறார். சரி, 100 இருந்தது, 40 வித்துட்டா. தற்போது கம்பெனி ஏயிடம் அவர்கிட்ட இருக்கிற பங்குகள் எவ்வளவு என்றால் 60 பங்குகள். அதாவது வீடியோடையில இருந்து பார்த்தீங்கன்னா இது கம்பெனி ஏயில் வருணன் வாங்கி வச்சிருந்த பங்குகள். அதில் வருடத்தின் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்? 40 பங்குகளை விற்பனை செய்கிறார். ஒரு பங்கினுடைய விலை 210 ரூபா. அவர் 100 பங்கு இருந்தது, 40 பங்கு விற்பனை செய்தால் தற்போது அவரிடம் 60 பங்குகள் கையிருப்பில் இருக்கும். சரி, இவ்வளோதான் தராது. முதலாவது வினா எங்களிடம் கேட்கப்படுகிறது. பாருங்கோ, கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணத்தை காண்க. ஏயில் இருந்த 100 பங்குகள்லேருந்து 40 பங்குகளை விற்பனை செய்துட்டார். ஒரு பங்குன்ற விலை 210 ரூபா. அப்போ 210 ரூபா மூலம் 40 பங்குகளை விற்பதன் மூலம் அவருக்கு கிடைத்த பணத்தை எழுதட்டாம். எவ்வளோ பிள்ளைகள்? 40 பங்குகள், ஒரு பங்கு 210 வீதம், 40 பங்குகளையும் விற்றால் அவருக்கு கிடைக்கிற காசு 2 இருக்கு பிள்ளை. இதில் 2 பின்னுக்கு போடுங்க. 4 4 4 2 8. எவ்வளவு காசு என்றால் 8400 ரூபா பணம் அவருக்கு வருமானமாக கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஒரு சிறிய பந்தி ஒன்று போடப்படுறது பார்ப்போம். கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை பயன்படுத்தி, எந்த பணத்தை? இந்த 8400 ரூபா பணத்தை பயன்படுத்தி வருட தொடக்கத்திலேயே
வருண் ஒரு பங்கு ரூபாய் 240 வீதம் கம்பெனி பியின் பங்குகளில் ஒரு குறித்த எண்ணிக்கையை வாங்கினார். பிறகு என்ன செய்கிறான்? கம்பெனி பிக்கு போகிறான். அங்கே ஒரு பங்கின் விலை எவ்வளவுன்னு சொன்னால் 240 ரூபா. ஒரு பங்கு 240 ரூபா. இவர்கிட்ட இருக்கிற காசு எவ்வளோ வேண்டாம்? 8400 காசு விற்றுருக்கிற. அது வந்து எங்கள் கம்பெனியில் இருக்கிற 40 பங்களை விற்று வந்த காசு 8400 ரூபா. இந்த 8400 காசை வச்சுக்கொண்டு இவர் என்ன செய்ய போகிறார்? கம்பெனி பியில் இருக்கிற பங்குகளில் கொஞ்சம் இதை வாங்க போகிறாராம். ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு வந்து 240 ரூபா. அதில் கேட்கின கேள்வி எங்கள்கிட்ட பாருங்கோ. வருண் கம்பெனி பியிலிருந்து வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. அடே, அவன்ட கையில் 8400 காசு இருக்குது. 40 பங்குகளை விற்று வச்சுக்கிற காசு 8400 ரூபா. அந்த 8400 ரூபாக்கு 240 ரூபா படி எத்தனை பங்குகளை வாங்கலாம்னு கேட்குறான். கையில் 100 ரூபா காசு வச்சுருக்கிற. ஒரு பிஸ்கட் 20 ரூபாண்டா 100 ரூபாய்க்கு எத்தனை பிஸ்கட் வாங்கலாம்? 5 பிஸ்கட் வாங்கலாம். அது மாதிரி தான் இந்த கேள்வி, விசுக்கோத்து கேள்வி ஒன்று. பாரு, 8400 ரூபா கையில் வச்சுருக்கிறான். 240 ரூபா படி எத்தனை பங்குகளை வாங்கலாம் என்றால் ஒரு பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். முதலாவது 24க்கு 84க்குள்ள 24 எத்தனை முறைன்னு பார்த்தீங்களா? 3 முறை வரும். 3 12 ஒரு மிச்சம் 3 2 6 3 3 72. 4 2 போனால் 2, 8 7 போனால் 1, 120. 24 5 முறை வரும். 5 4 20, 2 10 12 0. ஆகவே கம்பெனி பியில் அவன் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 35 ஆகும். இது 2வது வினா. அப்போ கம்பெனி பியில் அவருடைய பங்கத்தின 35 பங்கு. முதலாவதுக்கு ஒரு பெருக்கல், 2வதுக்கு ஒரு பிரித்தல். பெருக்கல் பிரித்தலும் பங்கு சந்தை பற்றிய விஷயமும் தெரிஞ்சா இந்த கேள்வி செய்யலாம். கஷ்டம் வேண்டதில்லை, சரிதானே? ரைட். இப்போ 3வது வினாக்கு நாங்கள் வருவோம். 3வது வினாக்கு வருவோம். 3வது வினா சொல்லப்படுது, நிதியாண்டின் இறுதியில் பங்கு லாபமாக கம்பெனி ஏ ஒரு பங்கிற்கு 15 ரூபா வீதமும் செலுத்திய அதே வேளை கம்பெனி பி ஒரு பங்கிற்கு 18 ரூபா கொடுக்குது. கம்பெனி ஏ பங்கு லாபமாக 15 ரூபாவை கொடுக்கணும். ஒரு பங்கிற்கு 15 ரூபா கொடுக்கணும். கம்பெனி பி என்ன செய்யுது? ஒரு பங்குக்கு 18 ரூபா கொடுக்குது. அதாவது கம்பெனி ஏயில் ஒரு பங்கை வச்சுருந்தா, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு பங்கை வாங்கியிருந்தாண்டா 2025 டிசம்பர் மாதம் கடைசியில் அவருக்கு 15 ரூபா கொடுக்கும் அந்த கம்பெனி. அது மாதிரி தான் கம்பெனி பியில் ஒரு பங்கை வச்சுருந்தா 2025 தொடக்கத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு பங்கை வாங்கினா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவில் 30 31 20 அந்த முடிகிற காலப்பகுதியில் அந்த கம்பெனி என்ன செய்யும்? அவருக்கு 18 ரூபா, ஒரு பங்குக்காக 18 ரூபா காசு கொடுக்கும். இப்போ என்ன கேள்வியண்டா, கம்பெனி ஏ பி ஆகியவற்றிலிருந்து, அதாவது ஏ பி ஆகிய கம்பெனிகளிலிருந்து அவருக்கு கிடைத்த மொத்த பங்குல வருமானத்தை காணட்டான். 3வது வினா. கம்பெனி ஏயில் 100 பங்கு இருந்தது, 40 பங்கு வித்துட்டார். அப்போ கம்பெனி ஏயில் அவருக்கு பங்கு எவ்வளவு உண்டு? 60 பங்கு இருக்கு. ஒரு பங்கு கடா கம்பெனியில் கொடுக்குற காசு எவ்வளவு? 15 ரூபா. அப்போ 60 பங்குக்கும் அவர் கொடுக்குற காசு எவ்வளோன்னு பார்த்தோம்டா 17 0 16 90. எவ்வளோ காசு? 9000 ரூபா. அப்படியே இது எவ்வளோ காசு? 900 ரூபா. சரியா? 900 ரூபான்னு சொல்லுவாங்க. 900 ரூபா. சரி, கம்பெனி பியை பார்த்தோம்னா கம்பெனி பியில் அவர் வாங்கி வச்சுக்கிற பங்கு எவ்வளவு? 35 பங்கு. 35 பங்குக்கும் கம்பெனி பியில் எவ்வளோ பங்கு லாபம்? 18 ரூபா. ஒரு பங்குக்கு 18 ரூபா. அப்போ 18 ரூபா படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பங்குக்கு 18 ரூபா. 35 பங்கு அவர் வாங்கி வச்சிருக்கிறார். இப்போ 35 18ஆல் பெருக்கணும். எனக்கு பெருக்கல் கொஞ்சம் வீக்கண்டபடியாக நான் பெருக்கி பார்க்குறேன். 35 18ஆல் 8 5 40 4 மிச்சம் 8 3 24 நாளும் 28 ஓர் 5 5 ஓர் 3 3 பூஜ்ஜியம் 8 2 10 13 ஒரு மிச்சம் 3 2 5 3 6 பூஜ்ஜியம் 2 10 13 ஒரு மிச்சம் 6. அப்போ 630 ரூபா கம்பெனி பியால் கிடைக்கும். ஆக மொத்தம் அவருக்கு கிடைக்கிற வருட பங்கு லாபம் எவ்வளோ வேண்டா
ஏயிலேருந்து வர பங்கு லாபம் 900 ரூபா, பியிலேருந்து வர பங்கு லாபம் 630 ரூபா. 0 3 9 மாதம் 15,530 ரூபா அவருக்கு வருட பங்கு லாபமாக கிடைக்கும். இந்த கன்செப்ட் விளங்கிச்சா? ஏ என்ற கம்பெனி ஒரு பங்குக்காக வருஷ முடிவில் 15 ரூபா கொடுக்குது. கம்பெனி பி ஒரு பங்குக்கு 18 ரூபா வருஷ முடிவில் பங்கு லாபமாக கொடுக்குது. கேட்டுறான் மொத்த பங்கு லாபம் எவ்வளவு? ஏயில் இருக்கிற பங்கு 100 போட்டாப்புல. ஏன்? அவன் வருஷம் ஆரம்பிக்க என்ன செய்கிறான்? 100 பங்குல 40 பங்கை விற்று 8,400 ரூபா காசு வச்சிருக்கிறான். அந்த 8,400 ரூபாக்கும் கம்பெனி பியில் 240 ரூபா படி 35 பங்கை வாங்கிட்டான். அப்போ ஏயில் மிச்சமாக 60 பங்கு, 60 பங்குக்கும் 15 ரூபா பங்கு லாபம் படி 900 ரூபா கிடைக்கும். கம்பெனி பியில் 18 ரூபா படி 35 பங்குக்கும் 630 ரூபா கிடைக்கும். ஆக மொத்தம் வருஷ முடிவில் அவனுக்கு பங்கு லாபமாக மட்டும் 1,530 ரூபா கிடைக்கும் பிள்ளையர். சரி, இப்போ 4வது வினாக்கு வருவோம். 4வது வினா என்ன கேட்டிருக்கிறாருண்டா, 4வது வினாவில் ஏதோ ஒன்று கேட்டிருக்கணும், அதை பார்ப்போம். நீங்களும் கேள்வியை வாய்ச்சி கொள்ளுங்க. அவர் கம்பெனி ஏயின் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமல் அக்கம்பெனியின் 40 பங்குகளை விற்று, இந்த 40 பங்குகளை விற்று கம்பெனி பியின் பங்குகளை வாங்கியமையால் நிதியாண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பங்குலாக வருமானத்தை காண்க. வடிவா விளங்கிக் கொள்ள வேணும். என்ன கேட்கிறாருண்டு, இந்த 40 பங்குகளை அவர் வித்தபடியாத்தான், இந்த 40 பங்குகளை வேற பங்கு சந்தையில் விற்று வேற ஒரு கம்பெனியில் அந்த காசை கொண்டே முதலீடு செய்து, அதாவது இந்த 40 பங்குகளை விற்று வார காசை கொண்டு போய் கம்பெனி பியில் முதலீடு செய்கிறார். முதலீடு என்ன? இந்த 8,400 ரூபா காசுக்கு கம்பெனி பியினுடைய பங்குகளை வாங்குறது தான் சொல்றது. எப்படி? கம்பெனி பியில் கொண்டே முதலீடு செய்கிறேன்னு சொல்றது. கொண்டே முதலீடு செய்து அந்த 35 பங்கு வாங்கிக்கிறது தானே. இப்படி வாங்கினபடியால அவருக்கு கிடைத்த மேலதிக வருமானம் என்னென்னு கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஒருவேளை பிள்ளைகள் இவர் இந்த கம்பெனியில் இந்த 40 பங்கு விற்கலை, இந்த 40 பங்கும் கம்பெனி ஏயில் இருந்திருந்தால் அங்கே எவ்வளோ பங்கு இருந்திருக்கும்? கம்பெனி ஏயில் 100 பங்கு இருந்திருக்கும். ஒரு பங்குக்கு 15 ரூபா படி இந்த 100 பங்குகளுக்கும் அவருக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் பிள்ளைகள்? சொல்லுங்க. 1,500 ரூபா பணம் கிடைத்திருக்கும். நான் சொல்ல விளங்கிச்சா? இந்த 40 பங்குகளையும் ஆரம்பத்தில் விற்பனை செய்யாமல் கம்பெனி ஏயிலேயே வச்சிருந்தால் அவரிடம் இருக்கிற மொத்த பங்குகள் 100 பங்குகளாக தான் இருந்திருக்கும். அந்த 100 பங்குக்கும் வருட முடிவில் 15 ரூபா படி எவ்வளவு பணம் வந்திருக்கும்? 1,500 ரூபா பணம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அந்த 40 பங்குகளையும் விற்று அந்த பணத்தை கொண்டு போய் கம்பெனி பியில் முதலீடு செய்து 35 பங்குகளை வாங்கினபடியால் அவருக்கு மொத்த வருட பங்கு லாபமாக கிடைக்கிறது 1,530 ரூபா. அந்த மொத்த காசு கிடைக்குது. அப்படின்னு சொன்னால் எவ்வளவு காசு மேலதிகமாக வந்திருக்குது? 1,530 ரூபா மொத்தமாக கிடைச்சது. அவர் கம்பெனி ஏயில் மட்டும் எல்லா பங்குகளையும் வச்சிருந்தா 1,500 ரூபா தான் கிடைக்குது. ஆகவே அவருக்கு மேலதிகமாக கிடைத்த பணம் எவ்வளவு? 1,530 இருந்து 1,500 கழிச்சிங்கன்னா வார காசு எவ்வளவு? 30 ரூபாவாக இருக்கும். அப்போ அவர் கம்பெனி பியில் அந்த 35 பங்குகளையும் வாங்கினபடியாக தான் அவருக்கு அந்த 30 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்கிறது. இந்த இதைப்பிள்ளையே வேறு மாதிரி பார்க்கலாம். பாருங்க, அந்த 40 பங்குகளை வச்சுக்கொண்டே பார்க்கலாம். இப்போ அந்த 40 பங்கு கம்பெனி ஏயிலே இருந்திருந்தா 40 பங்குக்கும் ஒரு பங்குக்கு 15 ரூபா அப்படி எவ்வளோ காசு வந்திருக்கும்? ஒரு வருஷம் முடிவில் 600 ரூபா வந்திருக்கும். இப்போ அந்த 40 பங்குகளையும் அவர் விற்று எத்தனை பங்கு வாங்கியிருக்கிறார்? 35 பங்கு வாங்கியிருக்கார். 35 பங்குகளுக்கும் கம்பெனி வீட்டில் பங்கு லாபம் எவ்வளவு? 18 ரூபா. 18 ரூபா அப்படி பார்த்தோம்னா அவ்வளோ காசு வேறு 35 18 630 ரூபா. அது 40 பங்குக்கும் மேலதிகமாக அவ்வளோ காசு கிடைக்குதுங்க 30 ரூபா மேலதிகமாக கிடைக்கும். இவ்வாறு செய்தாலும் சரி, 2 முறையாகவும் செய்யலாம். ஒன்று என்ன, அவர் பங்குகளை விற்காம 40 பங்குகளை விற்காம கம்பெனி ஏயில் வச்சிருந்தாங்கன்னா 1,500 ரூபா கிடைக்கும். 40 பங்குகளை விற்று கம்பெனி வீல பங்குகளை வாங்குறபடியால் 1,530 ரூபா கிடைக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 30 ரூபா. அப்போ கம்பெனி வீல பங்குல வாங்கினபடியால் 30 ரூபா மேலதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லையா? அது 40 பங்கு வச்சு பார்ப்போமா? 40 பங்கை வச்சு பார்த்தோம்னால் 40 பங்குக்கும் கம்பெனி ஏயில் பங்கு லாபம் எவ்வளவு? 15 ரூபா அப்படி 600 ரூபா.
40 பங்கை விற்று வந்து 8400 கொம்பனி வீல பங்குல வாங்குறார். ஒரு பங்கு 240 ரூபா படி 35 பங்கு வாங்குறார். 35 பங்குக்கும் ஒரு பங்குல அவன் 18. அப்போ 35 18 எவ்வளவு? 630 ரூபா. அங்கே இருந்து 600 ரூபா. கொம்பனி வீல வந்து 630 ரூபா. ஆகவே கொம்பனி வீல 30 ரூபா மேலதிகமாக கிடைக்கும். இதுதான் இப்படி ஆன்சர். திருப்பி நீங்கள் ஒரு செய்து பார்ப்போம். செஞ்சு பார்த்தா தான் இந்த கேள்வி விடாங்க. போஸ்ட் பண்ணி பாரு என்ன சொல்கிறார் இது என்ன இப்படி வந்தால் என்ன அப்படி வந்தால் அப்படி விளாங்காடி ஒரு கமெண்ட் அதை கொனைக்கு வேலைங்க எப்படி விளங்கப்படுத்திருக்கார். இதை விட இவர் ஈஸியான முறை இருக்கா? நல்ல ஈஸியான முறை இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சு கொள்வேனே. சரி, இதை பற்றி இப்படி ஒரு கேள்வி செய்த வேண்டாம், அதை பற்றி தெளிவான விளக்கம் இருக்கணும். விளக்கம் இல்லைன்னு நினச்சோணும். உங்களோட ஆசிரியர் கேளுங்க, சார் இது எப்படி செய்யுது எப்படி பார்த்து நான் சார் ஆசிரியர் எப்படி சொன்னார் சரியா சரி எனக்கு காட்டி கேட்டு பாருங்கள். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளை தேடி படிக்குதே சந்தோஷப்படுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஐடியா அப்படி விளங்கப்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பங்குல அம்சமான கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ காலம் ஒரு விஷயம் தெரியாத ஏன் இருக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஒன்று செய்யலாம். சரிதானே? ரைட்.